வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுகனுடைய அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகத்தின் மேல் துரோகம் செய்து கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை பிஜேபி இடத்தில் அடக்க வைத்து விட்டார். இன்றைக்கு தமிழின மக்கள் அடகு வைக்கப்பட்டதை அமித்ஷா அவர்களால் அதிமுக இன்றைக்கு பிஜேபியிடம் சென்றுவிட்டது. அதற்கு முழு காரணம் எடப்பாடி தான். ஏனென்று கேட்டால், எடப்பாடியினுடைய சம்பந்தி மற்றும் மகன் மீது ஏகப்பட்ட ஊழல்கள், அந்நிய செலாவணிகள் இருக்கிறது. அதையெல்லாம் காப்பாற்றிக் கொள்வதற்காக மோடி அவர்களால் மிரட்டப்பட்டு இன்றைக்கு அமித்ஷா காலில் இருக்கிறார். அவர் வாழ்வதற்கு அப்பப்போ சில கால்கள் தேவைப்படுகிறது. முதலில் சசிகலானுடைய கால் தேவைப்பட்டது. இன்றைக்கு அமித்ஷானுடைய கால். ஒருபோதும் அதிமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்காது என்று சொன்னது. ஆனால் இப்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு அதிமுக தொண்டனை ஏமாற்றியதுடன் தமிழகத்திற்கு மிகப்பெரிய அநீதியை செய்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள். எடப்பாடி என்று சொல்வதை விட துரோகி என்று சொல்வதுதான் மிகச் சரியாக இருக்கும். இன்றைக்கு மத்திய அரசு, ஒன்றிய அரசானது தமிழ்நாட்டுக்கு விடுவிக்கக்கூடிய தொகையை எதையும் விடுவிப்பதில்லை. ஏழை எளிய மக்களினுடைய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஏறத்தாழ 4500 கோடி ரூபாயை விடுவிக்காமல் இருக்கிறது. பள்ளி கல்வித்துறைக்கு அதேபோல் பல 2500 கோடி ரூபாய் விடுவிக்கப்படவில்லை. இப்படி மும்மொழி கொள்கை என்ற பெயரிலே தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை என்றைக்கும் திராவிட கொள்கையோடு திராவிட மாடல் அரசு எதிர்த்து நிற்கும். தமிழினம் காக்கும். இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்த